श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. अभिषेकपद्धति श्लोकं 209. अथर्वोपज्ञं ते विधिवदभिषेकं विदधतां वसिष्ठादीनामपि उपचितसमत्कारभरया त्वदास्तान्यारङ्गक्षितिरमणपादावनितदा लघीयस्यो जाता रघुपरिषदाहो पुरुषिकाः. பதபதார்த்தம் ரங்கக்ஷிதிரமண ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதாவனி வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே, ததா அந்த பட்டாபிஷேகம் பண்ணுகிற சமயத்தில் அதர்வோபக்ஞம் அதர்வ ரிஷியாலே முதலில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற அபிஷேகம் பட்டாபிஷேகத்தை தே உனக்கு விதிவத்து சாஸ்திரப்படி விதததாம் பண்ணா நிற்கின்ற வசிஷ்டாதீனாமபி வசிஷ்டர் முதலானவர்களும் உபசித விருத்தி பண்ணப்பட்டிருக்கின்ற சமத்கார பரையா மிகவும் ஆச்சரியத்தை உடைத்தாயிருக்கின்ற துவத்து உன்னுடைய ஆஸ்தான்ய சபையினாலே ரகுவம்சத்து ராஜாக்களுடைய பரிஷத்து சபைகளுடைய ஆஹோ புருஷிகாக கர்வங்கள் லகீயஸ்யக நிரம்ப இழப்பமாக ஜாத்தாக ஆயின அப்படின்னு சாய்க்கிறார். இந்த ஸ்லோகம் பாதுகையோட ராஜ்யம் அந்த சபையை பார்த்து ராஜ்ய சபையை பார்த்து வசிஷ்டர் முதலானவாள்லாம் எப்படி வியந்தான்னு சொல்கிற ஸ்லோகமாக நமக்கு கொடுத்துருக்கார். அதாவது வசிஷ்டர் முதலான அத்தனை பேரும் மந்திரிகள் முனிவர்கள் நிறைய பேர் இருக்கா அந்த சபையில். இவாள்லாம் தான் எப்போவுமே பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறவா. அந்த மாதிரி எப்போவுமே சொல்கிற அந்த அதர்வண வேதத்தை சொல்லி எப்போவுமே பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிற வசிஷ்டரானவர் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த சபையை பார்க்குறார். அந்த ராஜ்ய சபையை பார்த்தா சமத்கார பரையா ஆச்சரியமாக இருந்துதான் அவருக்கு. ஏன், அதே முனிவர்கள் தான், அதே மந்திரம் தான், ஆனால் இப்படி ஜாஜ்வல்யமாக இருக்கே இந்த அரசு சபையானது, இது எப்படி எதனால் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தானா அதுக்கு காரணம் யாருன்னா சாக்ஷாத் பாதுகையே தான் அப்படிங்கிறார். அதாவது ஒரு ராஜா அப்படின்னா கண்ணால் கண் ஜாடையால் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவாள், இல்லைன்னா கையால் ஒரு மாதிரி அமர்த்தி அந்த மாதிரி கைகள் மூலமாக அவளை கண்ட்ரோல் பண்ணுவாள், இல்லை பாடி லாங்குவேஜ் வாய்ஸ் மாடுலேஷன் இது மூலமாக கண்ட்ரோல் பண்ணுவாள். இப்படி அவள் கண்ட்ரோல் பண்ணால் ஜனங்க கட்டுப்பட்டு இருப்பாள், அந்த சபையானது கட்டுப்பட்டு இருக்கும். ஆனால் இப்போ பாதுகை அங்கே இதில் இருக்கா, சிம்மாசனத்தில் பாதுகை இருக்கா. பாதுகையால் இந்த மாதிரி கஞ்சாடையோ பாடி லாங்குவேஜோ வாய்ஸ் மாடுலேஷனோ கையை அமர்த்துறதோ இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ராமனோட பாதுகையானது பட்டாபிஷேகத்தை ஆகி அங்கே சிம்மாசனத்தில் இருக்கும்போது அப்போ கூட இந்த ஜனங்கள் செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருக்கலாம் பாதுகை முன்னாடி. எப்படி இந்த மாதிரி இருக்கா, எப்படி இது நடக்கிறது? சாதாரண ஒரு ராஜாக்கு பட்டாபிஷேகமான அந்த சபை எப்படி இருக்குமோ அதை விட வசத்தியாக இருக்குது பாதுகையோட பட்டாபிஷேகம் ஆன உடனே அப்படிங்கிறத பார்த்த உடனே வசிஷ்டருக்கு அப்பேற்பட்ட ஆச்சரியமா. அப்போது அந்த கிரெடிட் ஃபுல்லாக யாருக்குன்னா சாக்ஷாத் பாதுகாதேவிக்கு தான் அப்படிங்கிறார். இந்த மாதிரி ஒரு சபையை தான் பார்த்ததே இல்லையேன்னு ஆச்சரியப்படுறவர் யார்? இக்ஷ்வாகு குலத்தில் வந்த அத்தனை ரகுவம்சத்து ராஜாக்களுக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச வசிஷ்டர். அவர் வியந்து போகிறார், இந்த மாதிரி ஒரு சபையை பார்த்ததில்லையே அப்படின்னு. இந்த பாதுகா பட்டாபிஷேகத்தில் என்ன ஆச்சுன்னா ரகுவம்சத்து ராஜாக்களோட சபைகளின் கர்வங்கள், அதாவது அவள் பெரிய குலம், அவளுக்கு ஒரு பட்டாபிஷேகம் ஆறுதுன்னா அது உலகமே வியந்து பார்க்குற விஷயம். அப்பேற்பட்ட நாங்கோ அப்படின்னு அவளுக்கு ஒரு சின்ன கர்வம் இருக்குமா. ராஜாக்களுக்கு அது ஒரு சாத்வீக அகங்காரமாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கர்வம் கூட இந்த பாதுகையோட சபையின் முன்னாடி இழப்பமாச்சான், குறைஞ்சு போச்சான். அதுதான் சுவாமி இங்கே சாய்க்கிறார். ஏன்னா வாயால் பேசி கையால் அமர்த்தி கண்ணால் ஜாட சொல்லி அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பாதுகையானவள் இவாளை எல்லாரையும் விடவுமே பெட்டராக ஆட்சி பண்ணா அப்படிங்கிறதுனால எல்லா ராஜா மாதிரி தானே பாதுகையும் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவகிட்ட ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு புரியலை அவருக்கு, வசிஷ்டருக்கு. அதனால் அவர் ஆச்சரியப்பட்டு போகிறார் அப்படிங்கிறது இங்கே சுவாபதேசமாக அமையிறது.
இப்போ இதோட இதோட அர்த்தமாக அமையிறது, இதோட சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் என்னன்னு புரியல. பாதுகைக்கிட்ட ஏதோ ஒன்று விஷயம் இருக்குது, மற்ற ராஜாக்கள்லேருந்து அது டிஃபர் பண்ணி காமிக்கிறது. அது என்னன்னு புரியாமல் ஆச்சரியமாக எல்லாரும் பார்க்குறா அப்படிங்கிறதுக்கு உட்கருத்தாக என்ன அமையிறது அப்படின்னா, எல்லாரும் தமிழ் கவிதைகள் எழுதுகிறா. இப்போ இந்த காலத்துலேயே நிறைய பேர் தமிழ் கவிதைகள்லாம் எழுதுகிறா. அந்த காலத்தில் இன்னும் கேட்கவே வேண்டாம், எல்லாரும் அந்த தமிழ் கிராமர்லாம் படிச்சுட்டும் எல்லாம் அந்த பாக்கள்லாம் எழுதுகிறவா. எத்தனை புலவர்கள், ராஜாவோட சபையிலே எத்தனை புலவர்கள் இருப்பா, எத்தனை புலமையோடு இருந்தவா நிறைய பேர் இருக்கா. அந்த ஒரு ஒரு பெரிய கோஷ்டியே அந்த 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 காலத்தில் இருந்த எல்லாருக்குமே அந்த ஞானமானது இருக்கும். அந்த மாதிரி பீரியடில் நம்மாழ்வார் பாசுரங்கள் எழுதுகிறார். அப்போ அதில் என்ன ஸ்பெஷல்? எல்லாரும் எழுதுகிறா, நம்மாழ்வாரும் எழுதுகிறார். அதே தமிழ் பாசுரம், எல்லாருக்கும் தான் பாசுரம் எழுத தெரியும், எல்லாரும் தான் எழுதுகிறா. அதை மாதிரி தானே எழுதினார் நம்மாழ்வாரும். அப்புறம் அது மட்டும் எங்கே ஒஸ்தியாருது அப்படிங்கிறதுக்கு கம்பன் சடகோபரந்தாதியில் அழகாக ஒரு பாசுரம் கொடுக்குறார் நமக்கு. சந்தியும் சந்தி பதமும் அவை தம்மிலே தழைக்கும் பந்தியும் பல்லலங்கார பொருளும் பயிலுகிற்பீர், வந்தியும் வந்திப்பவரை வணங்கும் வகையறிவீர், சிந்தியும் தென்குருகூர் தொழுதாட் செய்யும் தேவரையே அப்படிங்கிறார். இதை யார் சொல்கிறான்னா கவி சக்கரவர்த்தி சொல்கிறார். தமிழுக்கு அத்தாரிட்டியாக இருந்த கவி சக்கரவர்த்தி சொல்கிற, எங்கள் ஆழ்வாருக்கு சமமாக யாரால் பாக்கள் எழுத முடியும் அப்படின்னு. எல்லாருமே சந்தியும் சந்திப்பதமும், அதாவது வார்த்தை அழகு, அந்த சொல்லழகு, வார்த்தை அழகு, அணி அழகு, பொருள் அழகு, இதோடெல்லாம் எல்லாருமே பாசுரங்கள் எழுதலாம். ஏன்னா ஒரு பாசுரம் அப்படின்னு சொன்னோன்னா தமிழ் இலக்கணப்படி இருக்கணும், அதுக்கு இந்த எல்லாமே இருக்கணும். சொல்லழகு இருக்கணும், எழுத்தழகு இருக்கணும், பொருள் அழகு இருக்கணும், இலக்கணம் இருக்கணும், அணி அலங்காரம் இருக்கணும். இது எல்லாமே எல்லாருமே எழுதுவா. ஆனால் அதுக்கு கூட ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் எங்கள் ஆழ்வார் சேர்த்துருக்காரே, பக்தின்னு ஒன்று. அந்த பக்தியால் தான் அந்த பாக்களானது பாசுரங்களாக மாறுறது. 4000 திவ்ய பிரபந்தமாக நம்மளுடைய ஆழ்வார்கள் கொடுத்த, அத்தனை ஆழ்வார்கள் கொடுத்த சாதாரண தமிழ் கவிதைகள் இல்லை. அதெல்லாமே எப்போ பாசுரங்களாக ஆகிறது, தீர்த்தங்கள் ஆகிறது அப்படின்னா அவளுக்கு இருந்த அந்த எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்டான பக்தி. அதனால தான் சாதாரண தமிழ் கவிதைகள் பாசுரங்களாக மாறுறது. அந்த மாதிரி எழுதின எங்கள் தென்குருகூர் ஆழ்வாரை யார் சேவிக்கிறாளோ, தொழுதாட்சையும் தேவரையே, அவளே தேவர்களாவா. இந்த பாசுரங்களை யார் வாசிக்கிறாளோ அவளே தேவர்களாவான்னு கவி சக்கரவர்த்தி சொல்கிறார். ஆக என்ன ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் பாதுகைக்கிட்ட இருக்குது, அவள் இப்படி கண்ட்ரோல் பண்ணுறான்னு வியந்து வசிஷ்டர் பார்த்தாரு. அந்த மாதிரி கம்பன் வியந்து நம்ம ஆழ்வாரை, நம்மளோட ஆழ்வார்கள் அத்தனை பேருமே சொல்லலாம், அவர் குறிப்பாக சடகோபரந்தாதியில் எடுக்கிறது நம்ம ஆழ்வாரை. என்ன அவளுக்கு அப்படி எல்லாரும் எழுதுகிற பாசுரம் தானே எழுதினான்னா அப்படி இல்லை. எங்கள் ஆழ்வாரை பக்தியோடு எழுதின பாக்களுக்கு முன்னாடி வேறு எதுவுமே நிற்காது அப்படின்னு சொல்கிறோம். இதை கேட்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, சான்ஸ்கிரிட்டில் எல்லாரும் ஸ்லோகம் எழுதுகிறா, தமிழ் பாசுரம் எழுதுகிறா, ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் ஆட் பண்ணி நம் சுவாமி எழுதுகிறாரு. அந்த எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் எது அப்படின்னா அது ஆச்சாரிய பக்தி. நம்மாழ்வாருக்கும் பாதுகைக்கும் இருந்த எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்டுங்கிறது பக்தி, நம் சுவாமிக்கு இருந்ததுங்கிறது ஆச்சாரிய பக்தி. அதனால தான் நயனாச்சார் சொல்லும்போது சாதிப்பார், மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மார்பினன்தாள் தூமலர் சூடிய தொல்லருள் மாறன் துணையடி கீழ் வாழ்வை யுகக்கும் ராமானுசமுனி வன்மை போற்றும் சீர்மையன் எங்கள் தூப்புல் பிள்ளை பாதமின் சென்னியதேன். முதல்ல 3 வரியில் தாயாரோடு சேர்ந்த பெருமாள், அவளை வணங்குற மாறன், அவளை வணங்குற ராமானுசன், இவாளை வணங்குற எங்கள் சுவாமி அப்படின்னு சொல்கிறது. அந்த ஆச்சாரிய பக்தின்றது தான் நம் சுவாமிக்கான எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்டு. ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி நமக்கு உணர்த்துறது என்னன்னா, எல்லா ராஜாக்கள் மாதிரி பாதுகை இல்லை, அவளுக்குன்னு ஒரு விசேஷ சக்தி உண்டு. எல்லா பாசுரங்கள் பாக்கள் மாதிரி எங்கள் ஆழ்வாரோட பாசுரங்கள் இல்லை, அதுக்குன்னு ஒரு விசேஷ சக்தி உண்டு அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக நமக்கு இதை கொடுத்துருக்காரடியேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.